விஜய் தான் நமக்கு துருப்பு சீட்டு. என்ன நடந்தாலும் சரி அவரை பிடிச்சி இழுத்துடுங்க. பாஜக கூட்டணியில் தாவேகாவை இணைக்க இப்படி ஒரு பிளானா? டெல்லி அரசியலே பரபரப்பா இருக்கு. தமிழகத்தில் மாற்று அரசியல் சக்தியாக தன்னை நிலைநிறுத்தும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சாத்தியக்கூறுகளை பாஜக தீவிரமாக ஆராய்ந்து வருது. அப்படி என்னதான் ஆராய்ந்து வராங்க? அவரோட முக்கியமான நிலை என்ன? விஜய் அவர்களுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னு தான் நாம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் இது மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களால் ரெகுலராக பார்க்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நடிகரும் அரசியல்வாதியுமான விஜய் அவர்கள் தமிழக எதிர்க்கட்சிகளின் அரசியல் கூட்டணி கணக்கீடுகளில் ஒரு மைய புள்ளியாக உருவெடுத்துள்ளார் என்று டெல்லி பாஜக வட்டாரங்கள் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஸோ விஜயோட அரசியல் கருத்துக்களுக்கும் அவரின் திமுக எதிர்ப்பு நிலைப்பாட்டிற்கும் பாஜகவிற்கும் இடையே தெளிவான ஒற்றுமை இருப்பதாக பாஜக தலைமை கருதுகிறது அப்படின்ட்டு அரசியல் வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஒரு விதத்தில் பார்த்தோம் அப்படின்னா இது உண்மையாகவே கருதப்பட்டாலும் விஜய் அவர்கள் பாஜகவை கொள்கை எதிரி அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்கிறனால பாஜகவுடன் கூட்டணி சேர்வது அப்படிங்கிறது எந்த நிலைப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறது இன்னும் ஒரு புதிராகவே இருக்குன்னே சொல்லலாம். திமுக தோல்விக்கு திமுக எதிர்ப்பு வாக்குகள் ஒன்றிணைய வேண்டும். வாக்குகளின் சிதறல் ஆளும் கட்சிக்கு மட்டுமே சாதகமாகும் என டெல்லி தலைமை தீவிரமாக நம்புகிறது. ஸோ விஜயோட பொது உரைகள் திமுக அரசை அகற்ற வேண்டும் என்ற விருப்பத்தை வெளிப்படுத்துவதாகவும் அவரின் விமர்சனங்கள் அனைத்துமே திமுகவை நோக்கியே உள்ளன அப்படின்ட்டு அவங்க கருதுறாங்க. அது உண்மைதான். ஒரு விதத்தில் பார்த்தோம்னா திமுக எங்களுக்கு தீய சக்தி, தாவேகா தூய சக்தி அப்படின்ட்டு ஒவ்வொரு மாநாட்டிலையும் விஜய் பேசும்போது திமுகவை முன்னிறுத்தியே பேசுகிறாரு. திமுக ஒரு சரியான கட்சி இல்லை, அது ஒரு தவறான கட்சி அப்படின்னு ஒரு நோக்கத்தோடையே ஒவ்வொரு மாநாட்டிலையும் உரையாற்றி கொண்டிருக்கிறாரு விஜய் அவர்கள். பாஜக தாவேகா இடையே இப்போது வரை கூட்டணி இல்லை அப்படின்னாலோ திமுக எதிர்ப்பு அரசியல்ல விஜய் செல்வாக்கு செலுத்துவதாக பாஜக பார்க்கிறாங்க. ஆனால் விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் தான் முதல்வர் வேட்பாளர், என்னை முதல்வர் வேட்பாளராக ஏற்கும் எந்த கட்சிகளும் எங்கள் கட்சிகளுடன் இணையலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. ஸோ மாநிலத்தின் திமுக ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் பாஜகவின் நோக்கத்துடன் விஜயின் நிலைப்பாடு ஒத்துப்போகிறது என்பதை பாஜக மூத்த தலைவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். ஸோ பிஜேபியும் அதே தான். தமிழகத்தில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், பாஜக அதிமுக கூட்டணி வளர வேண்டும் அப்படின்னு தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. பட் அதே நிலைப்பாட்டோட விஜய் இருக்கிறனால விஜயோடைய கூட்டணி சேரலாமா, விஜயோட கூட்டணி சேர்ந்தா அதிமுக என்ன கண்டிஷன் ஆகும்? ஆல்ரெடி அதிமுகவிலிருந்து வேண்டாம் அப்படின்ட்டு வந்தவர்கள் எல்லாம் தாவேகால தான் இணைஞ்சிருக்காங்க. ஸோ தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி அதாவது என்டிஏ ஆட்சிக்கு வந்தால் பாஜகவும் அரசாங்கத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் என்று வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதிமுக கூட்டணியில் மாநில அளவிலான வியூகத்தில் ஒரு முக்கிய பங்காளியாக தொடரும் என்பதை இந்த தகவல்கள் உறுதிப்படுத்தது அப்படின்னா அது மிகையாகாது. ஆனால் விஜயை இழுக்கத்தான் முழுக்க ஒரு திட்டம் தீட்டுவதாக டெல்லி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அமித்ஷாவுடைய நோக்கமும் தமிழகத்தில் பிஜேபி மலர வேண்டும், அதற்கு விஜய் ஒரு துரும்பு சீட்டாக பயன்படுத்த வேண்டும் அப்படின்ட்டு ஒரு குறிக்கோளுடன் டெல்லியில் சிபிஐ சம்மன் அனுப்பினதுக்கு முக்கியமான காரணமே விஜயை டெல்லி வர சொல்லி அங்கே பிஜேபி மக்களுடைய இணைந்து பேசி ஒரு சுமூகமான முடிவு எடுப்பதற்காக மட்டும்தான் அப்படின்னு ஒரு சில வட்டாரங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் மாற்று அரசியல் சக்தியாக தன்னை நிலைநிறுத்தும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சாத்தியக்கூறுகளை பாஜக தீவிரமாக ஆராய்ந்து வராங்க. மதச்சார்பின்மை கருத்தில் காங்கிரசுடன் இயல்பாக கூட்டாளிகள் என்று தாவேகா கடந்த வாரம் அறிவித்த பின்னரே பாஜகவின் முயற்சிகள் வேகம் எடுத்திருக்கு. ஸோ இப்போ ஜனநாயகம் பட ரிலீஸ்லையும் சரி, தாவேகாவுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகளும் சரி, அந்த கரூர் சம்பவத்தில் நடந்த சிபிஐ விசாரணையும் சரி,
காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் வந்து விஜய்க்கு முழு ஒத்துழைப்பு தருவதாகவும் கூறுறாங்க. அவரும் ஒரு சில செய்திகளில் வெளிப்படையாகவும் நான் விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி அவர் விஜய்க்கு சப்போர்ட் பண்ண நோக்கத்தில் இருக்கிறதுனால விஜயுடன் காங்கிரஸ் கூட்டணி சேருமா, திமுகவோட ஒரு சில விஷயங்கள் வந்து தகாததாக நடந்து கொண்டிருக்கிறது, அதனால காங்கிரஸ் மறுபடியும் திமுகவோட கூட்டணி சேராது அப்படிங்கிற ஒரு நோக்கத்திலையும் இருக்காங்க. ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. பட் என்னை பொறுத்த வரைக்கும் பாஜக விஜயை இழுக்கிறதுல வந்து ரொம்ப ஈடுபாடு காட்டி வராங்க அப்படின்னே வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ தமிழ்நாடு வருகையின் போது பார்த்தீங்கன்னா கட்சி குழு கூட்டத்தில் அமித்ஷா பேசும்போது வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதற்கே கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு வலியுறுத்துறாரு. 2021 சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளில் 4 இடங்களில் மட்டும்தான் பாஜக வென்றது. 2024 மக்களவை தேர்தலில் ஒரு இடத்தை கூட பெற முடியவில்லை என்பதால் அவரது அறிவுறுத்தல் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கே இடம்பெறுது. கூட்டணி தலைவர் இபிஎஸ்ஐ அமித்ஷா திட்டமிட்டு சந்திக்காதது என்டிஏ அனைத்து திமுக எதிர்ப்பு சக்திகளையும் ஒன்றிணைக்க வேண்டும் என்ற செய்தியை வெளிப்படுத்துவதற்காகவே என்று வட்டாரங்களும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதாவது இன்னும் தெளிவாக சொல்ல போனோம்னா கூட்டணியில் எடப்பாடிக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கப்படாது, மற்றவர்களுக்கும் கொடுக்கப்படும் என்று அமித்ஷா சுட்டிக்காட்டியிருப்பதாக கூறுறாங்க. ஸோ விஜயுடன் கூட்டணி வைக்க அமித்ஷா காய் நகர்த்தி வருகிறார் அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மையாகவே இருக்கு. ஸோ தமிழகத்தில் மாற்று அரசியல் சக்தியாக தன்னை நிலைநிறுத்தும் விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் கூட்டணி சாத்தியக்கூறுகளை பாஜக தீவிரமாக ஆராய்ந்து வருது. மதச்சார்பின்மை கருத்தில் காங்கிரசுடன் இயல்பான கூட்டாளிகள் என்று தாவேகா கடந்த வாரம் அறிவித்த பின்னரே பாஜகவின் முயற்சிகள் வேகம் பிடிச்சிருக்கு அப்படின்னே சொல்றாங்க. ஸோ இந்த அரசியல் விவாதங்களில் மையத்தில் விஜயின் முக்கியத்துவம் பெறாரு. ஸோ இப்படி இருந்தாலும் விஜய் பாஜகவை தனது கருத்தியல் எதிரி என்று சுட்டிக்காட்டி அக்கட்சியுடன் எந்தவித கூட்டணியும் மறுத்திருக்கிறார். ஸோ அவரது கருத்தியல் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என்று தமிழக வெற்றி கழகத்தின் மூத்த தலைவர் ஒருவர் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு. ஸோ தாவேகா பேரணியில் நடந்த உயிரிழப்பு குறித்து சிபிஐ விசாரணை நடத்தி வரும் நிலையில் விஜயின் ஜனநாயக திரைப்படம் சென்சார் தடையை எதிர்கொள்ளும் நிலையிலும் அவரது அரசியல் நிலைப்பாட்டில் மாற்றம் இல்லை என கட்சி வட்டாரங்கள் வலியுறுத்தியும் வராங்க. ஸோ ஆனால் சிபிஐ சம்மன், வருமான வரி கேஸு, ஜனநாயகன் விசாரணை என்று பல காரணங்களால் விஜய் பாஜகவுடன் கூட்டணிக்கு போனாலும் வியப்பு இல்லை அப்படின்ட்டு சில தாவேகா தலைவர்கள் வந்து கூறிட்டு இருக்காங்க. ஸோ எது எப்படியோ இந்த முறை தமிழகத்தில் ஒரு மாற்று அரசியல் நிச்சயமாக வரும் அப்படின்ட்டு ஒரு உறுதியாக இருக்காங்க. அதிமுக, பாஜக, தாவேகா, நாம் தமிழர் கட்சி உட்பட முக்காவாசி கட்சிகள் வந்து அதே நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. ஸோ தமிழக வெற்றி கழகம் பாஜகவில் இணையுமா இணையாதா அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக அது மக்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு நாள் இது மாதிரி சுவாரஸ்யமான இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மஞ்சள் மாநகர மைந்தன் சிவா.